ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய வீட்டுக்கு தேவையான, சமையலுக்கு தேவையான முக்கியமான டிப்ஸ் எல்லாம் இதில் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை என்னோடய சேனலில் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு டிப்பு வந்து நான் ஒரு 10 காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன். அந்த காஞ்ச மிளகாவே நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்குங்க. நல்லா சூப்பரான வெயிலில் காய வச்சு எடுத்துக்குவோம். ஒரு 10 மிளகா எடுத்துக்கிறேன். இதை நல்லா காய வச்சு இதை என்ன ரெடி பண்ண போகிறோன்னா, கடைகளெல்லாம் விற்பாங்கள்ல சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லி, அது வந்து நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து நல்லா நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கனாலே அதை தொட்டாலே உடையிற மாதிரி நல்லா காஞ்சிரும். அப்படி காய வச்சு எடுத்துக்குங்க. காய வச்சு எடுத்துகிட்டு அதோட நல்லா காம்பெல்லாம் கிள்ளிடுங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா உடனே காஞ்சிரும். அவ்வளோதான், நான் கிள்ளி எடுத்துகிட்டேன் பாருங்கள். இனி ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாம். வெறும் கடாய் தான், நான் அதில் ஆயில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அப்படியே வெறும் கடாயை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா கடாய் நல்லா தண்ணி இல்லாமல் காஞ்சதும் அதுக்கப்புறம் அந்த காஞ்ச மிளகாய் நம்ம போடுவோம். போட்டு நல்லா ரொம்ப செவக்காமல் ரொம்ப அப்படியே லைட்டான ஹீட்டில் அப்படியே லைட்டாக வறுத்தெடுங்க. ரொம்ப வந்து நீங்கள் சூடு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப கருகாமல் பார்த்து நேக்காக வறுத்து எடுத்துருங்க. அந்த கலர் மாறாமல் நீங்கள் வறுத்து எடுக்கணும். கலர் மாறாமல் எடுங்க. நீங்கள் நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு போட்டிங்கன்னா உடனே நல்லா வறுந்த மாதிரி ஆகிடும். கலர் மாறக்கூடாது. லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அதை மிக்ஸி ஜாரில் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு ரெண்டு பல்ஸ் விட்டிங்கனாலே போதும். அது சூப்பராக ரெடி ஆயிரும். ஆனால் வந்து மிக்ஸி ஜார் நல்லா காஞ்சி போகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஈரப்பதம் எதுவும் இருக்கக்கூடாது. ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் வச்சு ரொம்ப விட்டுறாதீங்க. 2-3 பல்ஸ் லைட்டாக இந்த திருப்பி வச்சு 2 பல்ஸ் விடுங்க. சூப்பரான சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி. இது வந்து நம்ம வந்து எல்லா இதுலேயுமே நம்ம இது கலந்துக்கலாம். இது வந்து பீஸாலலாம் நிறைய இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருந்தால் பொரியலுக்கு ஏதாச்சும் நம்ம போடணுன்னா கூட இதை தூவி விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். மேகி செஞ்சால் கூட நீங்கள் இதை போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதெல்லாம் வாங்கணுன்னா கடையில் இவ்வளோ தான் இருக்கும். 100 150 ரூபா போட்டிருப்பாங்க. நான் ஒரு 10 காஞ்ச மிளகாயெல்லாம் எடுத்துகிட்டேன் பாருங்கள். சூப்பராக 10 வரமிளகா தான் எடுத்தேன். சூப்பராக ஒரு கிண்ணம் நிறைய ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஏதோ ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருந்தா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி. இதில் வந்து நீங்கள் நிறைய காசு மிச்சம் பண்ணலாம். அதேமாதிரி ஹேண்ட் வாஷும் நீங்கள் நிறைய காசு கொடுத்து வாங்கணுன்னு அவசியம் இல்லை. நான் ஒரே ஒரு ஷாம்பு பாக்கெட்டை வச்சு சூப்பராக ஹேண்ட் வாஷ் ரெடி பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே இது வந்து ஹேண்ட் வாஷ் வச்சுருந்த டப்பா தான். அந்த டப்பா காலியாக இருக்குது. அதில் வந்து நான் என்ன ஷாம்பு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. நிறைய ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. ஒரு 1/4 பங்கு ஊற்றிக்கிங்க. 1/4 பங்கு ஊற்றிட்டு அவ்வளோதான், ஒரு ஷேக் பண்ணி விட்ருங்க. ஷேக் பண்ணினா ஹேண்ட் வாஷ் ரெடி. சூப்பரான ஹேண்ட் வாஷு. இதை வந்து நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஷாம்பு பிடிக்குமோ அந்த ஷாம்பு வச்சு நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு ரூபா நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு கூட அடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரே ₹1 ஷாம்புவில் கூட இதை ரெடி பண்ணிடலாம். ₹100 200 கொடுத்து வாங்கணுன்னு அவசியமே இல்லை. ₹1 நீங்கள் இதை ரெடி பண்ணினீங்கன்னா வரும். இதுவே ஒரு வாரம் வரும். ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் அதுக்கப்புறம் கீழே ஊற்றிட்டு கூட நீங்கள் வேறு ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் இதுலேயே நமக்கு நிறைய காசு மிச்சமாகுது. சூப்பராக இதுலேயே நம்ம ₹100 200 சேவ் பண்ணலாம். இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் வீட்டிலே நம்ம ரெடி பண்ண போகிறோம். அந்த பன்னீர் வந்து நம்ம வெளியெல்லாம் நிறைய காசு கொடுத்து வாங்குவோம். அப்படி வாங்கணும்னு நம்ம அவசியமே இல்லை. இந்த 1/2 லிட்டர் திக் பால் க்ரீம் மில்க் பால் வாங்கியிருக்கிறேன். அதில் வந்து ஒரு பாதி லெமனை விட்டுருக்கேன். நல்லா கொதித்ததும் இந்த லெமனை விடுங்க. நீங்கள் லெமனை விட்டு நல்லா கொதித்து வரும்போது பாருங்கள், சூப்பராக பால் வந்து நல்லா திரிஞ்சு வந்துடும். கொதித்ததுமே பாதி லெமன் பார்த்துட்டோன்னா கூட கொஞ்சம் கூட 2 சொட்டு விட்டுக்குங்க. நான் வந்து 1/2 லிட்டர் பால் தான் எடுத்தேன். கரெக்டாக பாதி லெமன் தான் விட்டேன். கரெக்டாக சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எப்படி பாருங்கள், அழகாக பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் தான் நம்ம வந்து பன்னீர் ரெடி பண்ண போகிறோம். எப்படிங்கிறத மெத்தட் நம்ம பார்க்கலாம் வாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துடலாம். நல்ல ஒரு காட்டன் துணி, வெள்ளை துணி எடுத்துக்குங்க. வெள்ளை துணி வச்சு அது மேலே இதை கொட்டி விடுங்க. தனியாக தண்ணி கீழே வந்துடும். அந்த பன்னீர் எல்லாமே நமக்கு மேலே நின்றுடும்.
அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி, ஏன்னா நம்ம லெமன் ஊற்றிருக்கிறதுனால லைட்டாக புளிப்பு தன்மை வரக்கூடாதுங்கிறக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அதை கழுவிடலாம். கழுவிட்டுனா நமக்கு வந்து அந்த புளிப்பு தன்மை வராது. அதுக்காக தான் அந்த தண்ணி ஊற்றி லைட்டாக அலாசிக்கிறது. தண்ணி ஊற்றி நம்ம லைட்டாக அலாசிட்டு அதுக்கப்புறம் இதை புழிஞ்சிடலாம். நல்லா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இது மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சிங்கன்னா சூப்பராக பன்னீர் ரெடி ஆகிடும். நல்லா சூப்பராக நீங்கள் அதை புழிஞ்சு விட்டுருங்க. அவ்வளோதான். நல்லா அந்த காட்டன் துணியை மடக்கி சூப்பராக புழிஞ்சிருங்க பார்ப்போம். நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து விட்டுருங்க. நல்லா புழிஞ்சாலே தண்ணி எல்லாமே வந்துடும். 1/2 லிட்டர் பாலில் உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் வருதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், புழிஞ்சாச்சு. புழிஞ்சிட்டு இதை வந்து அப்படியே ரவுண்டு பண்ணி நம்ம ஒரு வெயிட்டான பாத்திரம் இது மேலே தூக்கி வைக்கணும். அப்படி வச்சா அந்த ஷேப் வந்துடும். அந்த ஷேப் வர்றதுக்காகத்தான் நம்ம வந்து இதை வெயிட் தூக்கி வைக்க போகிறோம். அவ்வளோதான், ஒரு பாத்திரத்தில் இது மேலே வெயிட் வைக்கணும். நான் வந்து இன்றைக்கி வந்து இடிக்கல் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பாத்திரம் வெயிட்டாக இருக்கோ அது தூக்கி வைங்க. நல்லா அப்படியே அந்த ஷேப் வரணுங்கிறக்காக. இடிகளை தூக்கி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுங்க. சூப்பராக செட் ஆகிடும். அவ்வளோதான். இந்த வெயிட்டு எனக்கு இந்த கல் வந்து நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. அதனால் சூப்பராக சேஃப் வந்துடும். ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஓரங்கட்டி வச்சுருங்க. 2 மணி நேரம் நம்ம கழித்து எடுத்து பார்க்கலாம் எப்படி ஷேப் வந்திருக்கு, பன்னீர் எந்த மெத்தடில் வந்திருக்குதுன்னு. அவ்வளோதான், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் பிரிக்க போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வாவ், சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் பன்னீர். அவ்வளோதான். இனி வந்து இதை நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். 1/2 லிட்டர் பால் தாங்க இது. சூப்பராகவே ரெடி பண்ணிடலாம். இதை வந்து நம்ம 2 மணி நேரம் கழித்து எடுங்க. சூப்பராக செட் ஆகிடும். அவ்வளோதான். இந்த வெயிட்டு எனக்கு இந்த கல் வந்து நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. அதனால் சூப்பராக சேஃப் வந்துடும். ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஓரங்கட்டி வச்சுருங்க. 2 மணி நேரம் நம்ம கழித்து எடுத்து பார்க்கலாம் எப்படி ஷேப் வந்திருக்கு, பன்னீர் எந்த மெத்தடில் வந்திருக்குதுன்னு. அவ்வளோதான், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் பிரிக்க போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வாவ், சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் பன்னீர். அவ்வளோதான். இனி வந்து இதை நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். 1/2 லிட்டர் பால் தாங்க இது. சூப்பராகவே ரெடி பண்ணிடலாம். இதை வந்து நம்ம கடையில் வாங்கின போனால் 150 ரூபாய் 200 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அது வந்து கடையில் பாக்கெட்டில் என்ன போட்டு தயாரிக்கிறாங்கன்னு தெரியாது. இது வந்து நம்ம வீட்டில் ரொம்ப சுத்தமாக தயாரித்தது, ஹைஜீனிக்கானது. வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்கல. சூப்பரான பன்னீர் ரெடி. இந்த பன்னீரில் நீங்கள் என்ன செய்யணுமோ, எந்த டிஷ் செய்யணுமோ செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்குது. செமையாக வந்திருக்குது பன்னீர். ரெடி ஆயிடுச்சு. இதனால் நமக்கு பல 100 மிச்சமாகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிட்ட கிழிஞ்ச நைட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. கிழிஞ்ச நைட்டியோ, வெளுத்தர் போட நைட்டியோ, தூர போடுற நைட்டின்னு ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நான் கையும் கழுத்தோடு சேர்த்து ஒரு கட் பண்ணி விட்டுறலாம். சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இது நமக்கு தேவையில்லை. இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம சேர் நிறைய இந்த மாதிரி ஸ்டூல் இருக்கும். அந்த ஸ்டூலெல்லாம் வேஸ்ட்டாக ஓரங்கட்டி தான் வச்சுருப்போம். இதை வந்து நம்ம ஒரு இதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, அதை வந்து மேலே இருக்கிறது அப்படியே நம்ம சுருட்டி அதில் ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அந்த கழுத்தும் கையும் கட் பண்ணணும் பார்த்திங்களா, அதை வந்து அப்படியே சுருட்டி அதில் ஒரு லப்பர் பேண்ட் போட்டாச்சு. லப்பர் போட்டு போடுங்க, இல்லாட்டி ஒரு நூலை வச்சு கூட கட்டிக்கலாம். அது உங்கள் விருப்பம். நான் வந்து இன்றைக்கி லப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். அதை அப்படியே திருப்பி அந்த சேர் மேலே போட்டு விடுங்க. சூப்பரான பேஸ்கெட் ரெடி. குழந்தைங்க வந்து பசங்க விளையாடுற பொம்மை கூட போட்டு வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம வந்து அழுக்கு துணி போடுற பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பேஸ்கெட் ரெடி. இதை வந்து அழுக்கு நம்ம சேரை ஓரங்கட்டி வச்சுருத சூப்பரான பேஸ்கெட்டாக ரெடி பண்ணியாச்சு. செலவே இல்லை. இதில் நமக்கு வந்து ஒரு செலவு கூட இல்லை. ஓரங்கட்டி வச்சுருக்க பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள்.
சூப்பரான பேஸ்கெட்டு. பொம்மை எது வேணாலும் போச்சுக்கலாம். அழுக்கு துணி போடுற பேஸ்கெட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது அழுக்கு துணி போடுற பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை முறையை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கத்தி அருகாமனைலாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்தி நான் எல்லாத்துக்குமே தனித்தனியாக நம்ம கத்தியெல்லாம் வச்சுருப்போம். அதை வந்து நம்ம ஒரு வாரம் கழித்து அந்த மாதிரி தான் அடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம அப்படியே வைக்கிறனால ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும். கத்தியெல்லாம் அந்த ஷார்ப்னஸும் போயிடும். அந்த அருகாமனைலாம் இரும்புங்கிறனால ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி ஆயில் தேங்காய் எண்ணெய் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா எப்போ எடுத்தாலும் அப்படியே அதே மாதிரி பளபளன்னு இருக்கும். துரும் பிடிக்காது, ஷார்ப்னஸும் போகாது, அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. கத்திலையும் சரி அருகாமனையிலையும் சரி இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுருங்க. நம்ம எத்தனை நாள் கழித்து எடுத்தாலும் அது அதே மாதிரியே இருக்கும். நான் அருகாமனையில் எல்லாமே துரு பிடிச்சி போய் இருந்தது. நம்ம வந்து இது வந்து 10 நாள் ஒரு வாட்டி எடுக்கிறதுனால அது அப்படியே துரு பிடிச்சிருது. அதனால் இந்த டிப்பை நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்தது. நீங்களே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா? இதேமாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. இதேமாரி சிசரு கூட நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி வைக்கலாம். கத்தி மட்டும் இல்லை, சிசரு கூட நம்ம வச்சுருப்போம்ல பால் பாக்கெட்டு சீரக பாக்கெட் கட் பண்ண, அது கூட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ஏதோ ஒரு டிப் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.